வீட்டில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இறையாற்றல் இன்னும் அதிகமாகணும் அப்படின்னு அர்த்தம். நான் வந்து வழக்கமாக பஞ்சகவி விளக்கு ஏற்றுவேன். காலையில் ஒரு 11 மணி போல் அதாவது காலையிலனா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு பஞ்சகவி விளக்கு ஏற்றுவேன். அதுக்கப்புறம் 11 மணி போல் ஒரு பஞ்சகவி விளக்கு ஏற்றுவேன். அதற்கப்புறமா மாலை நேரத்தில் ஒரு பஞ்சகவி விளக்கு ஏற்றுவேன். இந்த மாதிரி பஞ்சகவி விளக்கு நான் நிறைய பயன்படுத்துவேன். இதனோட கூட இன்னும் கொஞ்சம் இறைசக்தி தேவைப்படுது அப்படின்னும் போது என்னுடைய குருநாதர் சொன்னது தசாங்கம் ஏற்றுங்க அப்படின்னு சொன்னார். அதை ஏற்றும் போது அது ஏற்ற ஒரு 5-6 நாள்லேயே நல்ல மாற்றம் அப்படிங்கிறத நல்லா உணர முடிஞ்சுது. அது அப்படியே தொடர்ந்து நான் ஏற்றிக்கிட்டே வரேன். நான் காலையில் மாலையில் அப்படியே ஏற்றிட்டு வரேன். நீங்கள் கூட தசாங்கம் ஏற்றுங்க. அதே மாதிரி நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த அகில் பொடி தூபம் போடலாம். அகில் பொடி அப்படின்றதும் கூட சந்தன பொடியை போலவே நல்ல நறுமணத்தையும் மருத்துவ குணங்களையும் தன்னுள் அடக்கியது. இந்த அகில் பொடியை கூட நீங்கள் தூபமாக போடும் பொழுது உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது காணாமல் போடும்.